வாழ்க்கையின் ரசத்தை அனுபவித்து மகிழக்கூடிய காலப்பகுதி இந்த இளைஞர் காலப்பகுதி. ஆங்காங்கே காணப்படும் சின்ன சின்ன விடயங்களிலும் தங்கி இருப்பதே சந்தோஷம். இருக்கின்றனவோ அதை வைத்து மகிழ்ச்சி அடைவதில்லை, என்ன இல்லையோ அதை நினைத்து வருத்தப்படுகிறார்கள். மகிழ்ச்சி என்றது அகநிலைப்பாடு. அகத்தில இருந்து வர வேண்டிய மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி. நோஸ் கேட்டாலும் தர மாட்டாங்களப்பா. நாங்கள் வர்ற எக்ஸாம் வரப்போது ஒரு நோஸை தான் இந்த எழுத்து வடிவில் உலக்கு வாய்ச்சாலும் விளங்காது. இன்றைக்கு தொல்லியல் துறைக்கார நாளைக்கு நீ இருக்கிற வீட்டையும் அது பௌத்த சின்னம் என்று கூற போகிறான். உனக்கு அது எல்லாம் பிரச்சனை இல்லை. உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற டான் டிவியினுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். கலை நயத்துடன் தமிழ் உணர்வுகளை பேச்சாளர்களுடைய திறமையுடன் இணைத்து டான் டிவி பல்சுவை நிகழ்ச்சியாக இந்த பட்டிமன்ற அரங்கை வெற்றிகரமாக நடாத்தி கொண்டிருக்கின்றது. இந்த பட்டிமன்ற அரங்கிலே இங்கே வருகின்ற பேச்சாளர்கள் தனியே திறமை வெளிப்பாடுகள்ன்றதுக்கு அப்பால் நமது தமிழ் மக்களுடைய நெஞ்சங்களில் தங்களுடைய எண்ணங்களையும் தங்களுடைய முகங்களையும் பதிக்கின்ற முகமாக அவர்களுடைய பேச்சாற்றல்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய இந்த பட்டிமன்ற அரங்கம் நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி தருகின்ற ஒரு அரங்காக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன், இந்த மகிழ்ச்சி என்பது இன்று பலர் தேடிக்கொண்டிருப்பது, சிலர் அனுபவித்துக் கொண்டிருப்பது, இன்னும் சிலர் ஏங்கிக் கொண்டிருப்பது என்ற நிலையிலே காணப்படுகின்றது. அப்படியான ஒரு பொருளை இந்த பட்டிமன்ற அரங்கு இன்று பேசு பொருளாக்கி இருக்கின்றது. இங்கே வந்திருக்கின்றவர்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ இல்லையோ, இன்றைய இளைஞர் சமுதாயத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவர்கள் மகிழ்ச்சியை ஆகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களா, இல்லை மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு இருக்கிறார்களா, இல்லை அந்த தொலைத்ததை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன செய்ய போகின்றார்கள் என்ற போக்கிலே இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமைந்துள்ளது என்று சொல்லியும், இல்லை மகிழ்ச்சிகரமாக அவையவில்லை என்று சொல்லுவதனான தொனிப்பொருளிலே தங்களுடையதான வாதத்தை முன்னெடுக்க இருக்கின்றார்கள். அப்படியாக மகிழ்ச்சியை மையப்படுத்தியது என்கின்ற வகையிலே இந்த பட்டிமன்ற அரங்கும் பட்டிமன்றமும் நிச்சயமாக இதுவும் ஒரு மகிழ்ச்சிகரமான அரங்காக அமைந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் முழுமையாக நம்புவோம். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு இது. இந்த நிகழ்ச்சி நிறைவேறுகின்ற பொழுது உங்களுக்கு 100% தெரியும் என்ற அந்த நம்பிக்கையுடன், இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கையில் எங்கேடாப்பா மகிழ்ச்சி இருக்கு, நாங்களே ஏன் தான் வாழ்கிறோம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீங்க வேறு என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியாக அவர்களுடைய வாழ்க்கை அமையவில்லை என்ற அணியினுடைய தலைமை பேச்சாளர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞான பீட மாணவி செல்வி பிருந்தினி மகேஸ்வரன் அவர்கள் அந்த அணி சார்பான தலைமை பேச்சு ஏற்று அணியினுடைய வாதத்தை தொடக்கி வைப்பதற்காக வருகின்றார். வாருங்கள், உங்கள் தரப்பு வாதத்தை முன்வைப்பதற்காக. முகம் தந்த தாய்க்கும் முகவரி தந்த தமிழுக்கும் உலகெங்கும் வாழ் டான் தொலைக்காட்சி நேர் நெஞ்சங்களுக்கும் எனது இந்நேர வணக்கங்களை அன்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லதொரு தலைப்பிலே சங்கமித்திருக்கின்றோம். அதாவது இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவே அமைந்துள்ளதா இல்லையா என்பது. மலைமேல் தீபம் போல வெளிப்படையாக தெரியும் உண்மை யாதெனில், இன்றைய காலத்தில் இளைஞர்கள் மகிழ்ச்சிகரமாக இல்லை என்பதாகும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காலத்திலே இளைஞர் ஆக இருக்கும் காலப்பகுதி மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அந்த காலப்பகுதியில் தான் எமது சக்தி ஆற்றல் என்பன உயர்வாக இருக்கும். குழந்தை பருவத்தில் எங்களுக்கு திறன்கள் இருந்தாலும் திறமைகள் இருந்தாலும் அதை செய்வதற்குரிய அறிவும் அனுபவமும் போதாமல் இருக்கும். அதே நேரத்தில் முதுமை கால பகுதியிலே எங்களுக்கு அதற்குரிய அனுபவம் இருந்தாலும் அதற்குரிய ஆற்றல் நமக்கு காணப்படாது. ஆகவே ஒரு மனிதனானவன் அந்த வாழ்க்கையின் சுவையை, அந்த வாழ்க்கையின் ரசத்தை அனுபவித்து மகிழக்கூடிய காலப்பகுதி இந்த இளைஞர் காலப்பகுதியே ஆகும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அந்த மகிழ்ச்சி என்பது நமக்கு எட்டாக்கனியாகவே காணப்படுகின்றது. நாங்கள் இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை, இளைஞர்களுடைய காலத்தை 3 வகையாக நோக்கலாம். ஒன்று, படித்து முடித்து விட்டு வேலைக்கு செல்ல முடியும் இருக்கின்ற காலப்பகுதி. இரண்டாவது, அவர்கள் வேலைக்கு செல்கின்ற காலப்பகுதி. மூன்றாவது, அவர்கள் தங்களுக்கென்ற ஒரு குடும்பத்தை அந்த குடும்பத்திலே வாழுகின்ற அந்த நிலை. இந்த 3 இளைஞர்களுடைய பல்வேறு பரிணாமங்களிலும் அவர்கள் தொடர்ச்சியாக
மகிழ்ச்சியை அனுபவிக்காமலே வாழ்ந்து வருகின்றார்கள். உதாரணத்துக்கு நாங்கள் ஏலெவல் எடுத்து முடிச்சோடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறார்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஏலெவல் படிச்சு வடிவா படிச்சு யூனிவர்சிட்டி என்டர் பண்ணினாக்கானும் பிறகு லைஃப் ஹாப்பியா இருக்கும், யூனிவர்சிட்டி போய் ஃபன் பண்ணலாம் வாங்க. நாங்களும் ஒரு பெரிய பிரகாசமான எதிர்காலம் தெரியுதுண்டு கொண்டு ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது என்று கொண்டு போவோம். போனா முதல் நாளிலே இருந்து இந்த கேம்பஸ்ல கிராஜுவேஷன் தரும் வரைக்கும் நாய் படாத பாடுதான் பாடுறேன். அசைன்மெண்ட், ப்ரொஜெக்ட் ஒர்க், ப்ரெசன்டேஷன், சப்மிஷன், செமிஸ்டர் எக்ஸாம்ஸ், ஐசிஏ, எத்தனையோ சப்மிஷன்கள், எத்தனையோ படாத பாடு பட்டுத்தான் இந்த கேம்பஸ் வாழ்க்கையை, எங்களுடைய கல்லூரி பட்டப்படிப்பை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதிலையும் கல்லூரி காலத்தில் தான் உன்னதமான வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை முழுவதும் நின்று நிலைக்கக்கூடிய நண்பர்கள் கிடைப்பார்கள் என்று கூறுவார்கள். ஆனால் எங்களுடைய முதுகிலே குத்தக்கூடிய நண்பர்களும் எங்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களை நாங்கள் நிறையவே காணலாம் எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே. இவ்வாறு இளைஞர்களானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின், அதாவது தமது வாழ்க்கையை வெளிநோக்கி காணக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்திலேயே பலவிதமான மகிழ்ச்சியற்ற நிலைமையையும் டிப்ரெஷன்களையும் ஓவர் திங்கிங் என்று கூறுவார்கள். இவ்வாறு ஒரு நெகட்டிவான சூழலிலேயே வாழக்கூடியதாக இருக்கின்றது. சரி என்று படிச்சு முடிச்சு கையில் ஒரு கிராஜுவேட் பண்ணினா பிறகு பார்த்தா இன்றைய இலங்கை வாழ் இளைஞர்களுக்கு அடுத்த மிகப்பெரிய தலையிடி வேலையில்லா பிரச்சனை. நாங்கள் இந்த வேலையில்லா பிரச்சனையால எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ விதமாக மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், கடினப்படுகிறார்கள். ஆகவே இந்த வேலை இல்லாமல் இருக்கின்ற பிரச்சனை இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கையையே வியப்புக்குறியாக்க வேண்டியது வினாக்குறியாக்கி விட்டிருக்கின்றது. இதனால் சொந்த தாய் நாட்டிலேயே வசிக்க முடியாமல் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டி இருக்கின்றது. அங்கும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இவ்வாறு வேலையில்லா பிரச்சனை என்றது ஒரு மிக முக்கியமாக இருக்கும் பொழுது, சரி வேலை ஒன்று கிடைச்சிட்டது என்று பார்த்தா அந்த வேலையிலும் எங்களை படிப்புக்கு அந்த வேலை இருக்காது, எங்களுக்கு விருப்பமான வேலையாக இருக்காது. எங்கு பார்த்தாலும் ஒரே டிப்ரெஷனாகத்தான் இருக்கும். இவ்வாறு அந்த படித்து முடித்த காலப்பகுதியில் இருந்து வேலைக்கு செல்கின்ற காலப்பகுதி, அதற்கு பிறகு அவங்களுக்கு திருமணம் ஆறுது. இப்பதையெல்லாம் 90s கிட்ஸுக்கு திருமணம் ஆறுதே பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயமா தான் பார்ப்பாங்க. அப்படியே திருமணமானாலும் எத்தனையோ பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. பொருளாதார ரீதியிலும் சமூக ரீதியிலும் உள ரீதியிலும் எத்தனையோ பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய இளைஞர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியற்றதாகவே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இது ஒரு புறம் இருக்க, ஒரு சார்பான ஆக்கள் இந்த இளைஞர்கள் அற்பத்தனமான விடயங்களை மகிழ்ச்சி என்று கருதி கொண்டு செய்கின்றார்கள். உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது, ஒரு பொங்கலை பொங்கிட்டு இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறது, இதெல்லாம் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்று யோசிப்பார்கள். இது மட்டும் இல்ல, முந்தின காலத்துல எல்லாம் ஒரு திருமணம் நடக்கிறதுனா அது ஒரு மகிழ்ச்சியா, கூட்டு குடும்பமா எல்லாரும் அனைவரும் மகிழ்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு எல்லாமே அவர்கள் ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையாக போய்விட்டது. ஒரு அடக்கொடுக்கமா வர வேண்டிய பெண் முதலில் 1 மாசத்துக்கு முன்னமே அந்த திருமண மண்டபத்துக்கு வரும்போது என்ன பாட்டுக்கு என்ன டான்ஸ் ஆடலாம்னு கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் த புல்லட் ஆடிக்கொண்டு வருவா. இவ்வாறு கலாச்சாரமும் சீர்கட்டு அவர்கள் எது உண்மையான மகிழ்ச்சி என்றதை அறியாமல் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமா, இன்றைய இளைஞர் எங்கட அண்ணன்மார் தம்பிமார் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இலக்கே ஒரு பெரிய நல்ல ஒரு பைக் வாங்குறோம், ஒரு ஏரோப்ளேன் மாதிரி பைக் வாங்குறது. அதுல ஓட்டுறவர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருப்பார், பின்னால் இருக்கிறவர் செகண்ட் ஃப்ளோர்ல இருப்பார். அதை அப்படியே முறுக்கி கொண்டு ஹோன் அடிச்சா அந்த இடத்துல இருக்கிற முதியவர்கள் ஹார்ட் பேஷண்ட் ஒருத்தருமே உயிரோடு இருக்கிறார். அப்படி ஏதோ தாங்கள் தான் ரோடு கட்டி அதுல பைக் ஓடுற மாதிரி ஓடுவார்கள். இவ்வாறு சின்ன சின்ன அற்பமான சில்லறை விஷயங்களை மகிழ்ச்சி என்று கருதுபவர்கள் தான் இன்றைய இளைஞர்கள். ஆகவே இந்த இளைஞர்கள் என்பவர்கள் இன்றைய காலகட்டத்திலே அவர்களுடைய வாழ்க்கை போக்கு மகிழ்ச்சியற்றதாக இருக்கின்றது. அத்துடன் அவர்கள் மகிழ்ச்சி என்று நினைப்பதெல்லாம் உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கின்றது இல்லை என்பதே எனது வாதமாக இருக்கின்றது. எனில் மகிழ்ச்சி என்பது என்ன? அந்த மகிழ்ச்சியை இளைஞர்கள் எவ்வாறு அடையலாம் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு விடையாக இருப்பது, மகிழ்ச்சி என்பது
வெளியில் இல்லை, வேறு விடயங்கள் இல்லை, எமக்குள்ளே இருப்பதுதான் மகிழ்ச்சி. நாங்கள் எமது கடமைகளை சரியாக செய்து எம்மை நாமே மகிழ்ச்சிப்படுத்துவதன் மூலமாக மட்டுமே இன்றைய இளைஞர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டு செல்லலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என நினைத்து தான் பசித்திருக்க பிறர் பசிப்பினி போக்கி அவர்கள் அன்பை ஆதாரமாக கொண்டு தான் மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் பிறரை ஒரு வாழ்க்கையில் ஒருவர் பிறரை மகிழ்ச்சிப்படுத்தும் தருணங்கள் தான் உண்மையான மகிழ்ச்சி என்பதை அறிவதனூடாக மட்டுமே இன்றைய இளைஞர்கள் உண்மையான மகிழ்ச்சியை பெற முடியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது நடைபெறுவது இல்லை. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை என கூறிக்கொண்டு எனது வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கை என்றது அனுபவிக்கிறதுக்கு, ஆனால் இந்த உலகம் எங்களை அந்த வாழ்க்கையை எங்கே தான் அனுபவிக்க விடுது என்ற கேள்வியோடு துவங்கினா, ஒளிமயமான எதிர்காலம் என்று அனுப்புகிறாங்க, அங்கே போனால் எல்லாம் சுத்த சூனியமாக இருக்குதுண்டா, பட்டப்பின் படிப்பின் வாழ்க்கை நூலர்ந்த பட்டம் மாதிரி பறக்குதுண்டா, அனுபவம் வேலையை தேடினா எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, மாப்பிள்ளை பொம்பளையாக போகிறத தவிர. சரி, அந்த பாக்கியம்தான் எங்களுக்கு கிடைக்குதோன்னு பார்த்தால் அதுவும் வெறும் கெனாக்காலமாக கிடக்குதுண்டா. இப்படியாக தொடர்கின்ற அந்த எதுவுமே இல்லை என்கின்ற நிலைக்குள்ள அற்ப சந்தோஷங்களாக கிடைக்கின்ற லைக் அண்ட் ஷேர், இதை நம்பி சில பேருடைய மகிழ்ச்சியாக காட்டிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அதுவும் வெறுமனே அந்த போலிக்கூத்தாக அது அமைந்து விடுகின்றது. இந்த நிலையிலே உண்மையான மகிழ்ச்சி அங்கே அன்பு கூட்டுணர்விலே பிறக்க வேண்டும். அதை எதிர்நோக்கி செல்வதற்கு இன்றைய இளைஞர்கள் தயார் இல்லை என்கின்றதான தன்னுடைய வாத முடிப்புடன் கருத்தை நிறைவு செய்திருக்கின்றார். இல்லை, இன்றைய இளைஞர்கள் மகிழ்ச்சியாகவே வாழ்கிறார்கள் என்கின்ற அணியினுடைய முதலாவது பேச்சாளராக கிளைப்பிட மாணவி நிபோஜா சந்திரகுமார் அவர்கள் வர இருக்கின்றார்கள். இங்கே அவருடைய வாதத்தை நாங்கள் பார்ப்போம். இன்று இளைஞர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை எங்களுக்கு அவருடைய வாதத்தின் பின்னர் எங்களுக்கான ஒரு தெளிவு வரும் என்ற அந்த நம்பிக்கையில் அவருடைய கருத்தை முன்வைப்பதற்காக நாங்கள் அவரை அழைத்து நிற்கின்றோம். பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவே அமைந்துள்ளது, மகிழ்ச்சிகரமாக அமையவில்லை என்ற தலைப்பிலே இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவே அமைந்துள்ளது என்கின்ற தலைப்பில் வாதாட வந்திருக்கின்றோம். ஆமாம், அதுவே நிதர்சனமான உண்மையும் கூட நடுவர் அவர்களே. வண்டு பறக்கின்ற போது ரீங்கரிக்கும், அந்த ரீங்காரம் தான் சந்தோஷம். அது மலரிலே அமர்ந்து காயையும் கனியையும் உருவாக்கும், அதுவே சாதனை. எனவே நடுவர் அவர்களே, சாதனை செய்வதே ஒரு சந்தோஷம் தானே. அத்தகைய வாழ்க்கையிலேயே இன்றைய இளைஞர் சமுதாயமானது சென்று கொண்டிருக்கின்றது. நாளுக்கு நாள் இளைஞர்கள் புரியும் சாதனைகள் அனைத்துமே அவர்களை மகிழ்ச்சியான வாழ்க்கையிலேயே இட்டு செல்கின்றது. அண்மையில் கூட இந்திய இளைஞன் பிரக்ஞானந்தா உலகளாவிய ரீதியிலேயே முதன்நிலை வகித்திருக்கும் சதுரங்க ஆட்டநாயகன் கால்சனுடன் போட்டியிட்டு சாதனை படைக்கவில்லையா நடுவர் அவர்களே? அந்த சாதனையின் பின்னர் அந்த இளைஞனும் அவனை சூழ்ந்த அவனது குடும்பத்தினரும் எத்தகைய வாழ்க்கைக்கு மாறி இருக்கின்றார்கள், எத்தகைய சந்தோஷத்தை அனுபவித்திருக்கின்றார்கள் என்பதனை பின்னால் வந்த செய்திகளின் ஊடாக எம்மால் அறியக்கூடியதாக இருந்தது. ஒவ்வொரு மனிதனும் தனது இலக்கினை நோக்கி பயணம் செய்து அந்த இலக்கிலே கரை காணும் இடத்து அந்த சந்தோஷத்திற்கு நிகர் வேறெதுவும் இல்லை. அவ்வாறே இன்றைய இளைஞர்களும் தங்களின் சாதனைகளின் மூலமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதோடு மாத்திரமல்ல, தனது குடும்பத்தார் உள்ளிட்டு கூட இருப்பவர்கள் அனைவரையுமே மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். எதிர்த்தரப்பு சகோதரி கூறியிருந்தார், இன்றைய இளைஞர்கள் தமது மகிழ்ச்சியை மாத்திரமே கை கொண்டு வாழ்கின்றார்கள் என்றும் உடன் இருப்பவர்களது மகிழ்ச்சிக்காக இல்லை என்றவாறு தனது வாதத்தினை முன்வைத்திருந்தார்.
எதிர்த்தரப்பு சகோதரி அவர்கள் ஒன்றினை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய இளைஞர்கள் தங்களது மகிழ்விற்காக மட்டும் வாழவில்லை, அவர்களது வாழ்க்கை பயணம் உடனிருப்பவர்களின் மகிழ்ச்சிக்காகவும் அமைகின்றது என்பதே திண்ணமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைய இளைஞர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையிலேயே உள்ளனர் என்பதற்கு சமூக ஊடகங்களும் நண்பர் குழாமும் காரணமாகவே அமைகின்றன. எதிர்த்தரப்பு சகோதரி அவர்கள் கூறியிருந்தார், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பது முதல் இன்ஸ்டாகிராமில் ரீல் வைப்பது என்று அற்ப சந்தோஷங்களுக்காக இளைஞர்களது வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கின்றன. மகிழ்ச்சி என்பது பெரிய பெரிய விடயங்களில் மாத்திரமல்ல, ஆங்காங்கே காணப்படும் சின்ன சின்ன விடயங்களிலும் தங்கியிருப்பதே சந்தோஷம். மகிழ்ச்சி என்பது ஒருபோதும் தானாக அமைந்து விடாது. நாம் இருக்கும் இடத்திலேயே அந்த மகிழ்ச்சியை உருவாக்கி விடுவதே நாம் அடைந்து கொள்ளும் சந்தோஷமாகும். அவ்வாறே இன்றைய இளைஞர் சமுதாயமும் தான் நிமிடத்திற்கு நிமிடம் அனுபவிக்கும் சந்தோஷங்களை வாட்ஸ்அப் மூலமாகவோ இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ வெளிப்படுத்தி தாங்களும் மகிழ்ச்சியாக இருப்பதோடு மாத்திரமல்லாமல் தம் கூட இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றார்கள் என்பதே உண்மையான வழி. அது மாத்திரமல்ல நடுவர் அவர்களே, இன்றைய சமூக ஊடகங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றை எடுத்து நாங்கள் நோக்குகின்ற பட்சத்தில் இன்றைய இளைஞர்களின் ஆளுமையும் திறமைகளும் அங்கே வெளிப்படும் களங்களாக அமைகின்றன. ஒரு இளைஞனிடத்தில் முடக்கப்பட்டு திறமைகளும் ஆளுமைகளும் முடக்கப்பட்டு காணப்படும் பட்சத்தில் அவற்றை வெளிப்படுத்தும் களங்களாகவே இந்த சமூக ஊடகங்கள் காணப்படுகின்றன. தனது திறமையை அவன் அங்கு வெளிக்கொணரும் பட்சத்தில் எம்மால் அவனுக்கான பாராட்டுகளும் ஊக்குவிப்புகளுமாக அவனுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் பட்சத்தில் அந்த இளைஞனானவன் தனது வழிப்பயணத்தில் இன்னும் ஒரு படி முன்னோக்கி செல்கின்றான் என்பதே இங்கு இளைஞர்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு சமூக ஊடகங்கள் அளிக்கும் பங்களிப்பாக காணப்படுகின்றன. அது மாத்திரமல்ல நடுவர் அவர்களே, இன்றைய இளைஞர்களின் மகிழ்ச்சி என்பது மிக முக்கியமாக அவருடன் இருக்கும் நண்பர் குழாமில் தங்கி உள்ளது. வீட்டு படலையை தாண்டினாலே பொதுவாக எம்மவருக்கு சிறந்த மகிழ்ச்சி தான். அவ்வாறே இளைஞர்களும் தனது நண்பர் குழாமுடன் இருக்கும் பட்சத்தில் தான் மிகுந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை துன்பங்கள், எத்தனை தடைகள், எத்தனை பிரச்சனைகள் அவர்களுக்குள் இருந்தாலும் நண்பர்களுடன் அவர்கள் இணைந்திருக்கும் பட்சத்தில் அத்தனையையும் மறந்து சந்தோஷமான நிமிடங்களாக அவற்றை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனையே ஒரு சினிமா பாடல் வரி ஒன்று அழகாக கூறி நிற்கின்றது. கல்வி பயிலும் காலம் வரையில் துள்ளி தெரியும் மங்கள் வேளையில் கண்ணீரை கண்டதில்லை தென்றல் சாட்சி. ஆம், நண்பர் குழாமுடன் இருக்கும் வரையில் கண்களில் எவ்வித கண்ணீரும் இல்லை, மாறாக அங்கே சந்தோஷம் மாத்திரமே நிலைத்து நிற்கின்றது. இதனை எமது எதிர்த்தரப்பு சகோதரி அவர்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இளைஞர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் வாழ்வதற்கு இந்த சமூக ஊடகங்களும் இந்த நண்பர் குழாமுமே தகுந்த சான்றாதாரங்களாக நான் முன்வைக்க விரும்புகின்றேன். நாம் வாழப்போவது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் மகிழ்ச்சியாக அவ்வாழ்க்கையில் நாம் இருப்பது மாத்திரமே. அதனைத்தான் இன்றைய இளைஞர் சமுதாயமும் சின்ன சின்ன விடயங்களின் மூலமாக சந்தோஷத்தினை அனுபவித்து இச்சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்த்தரப்பினர் கூறுவதைப் போல இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்று தெரியுமா? இந்த சமுதாயம் ஆரோக்கியமானதாக இல்லை என்பதே அர்த்தம். ஆனால் அவ்வாறு இல்லை. சமுதாயம் ஆரோக்கியமானதாக காணப்படும் பட்சத்தில் தான் இன்று இவ்விவாத மேடையில் கூட எங்களால் இவ்விடத்தில் இன்று விவாதித்துக் கொண்டிருக்க முடிகின்றது என்பது நிதர்சனமான உண்மையே ஆகும். நிறை காணும் பண்பை விட குறை காணும் பண்பே மனிதரின் பெரிய இயல்பாக காணப்படும் இடத்து அதற்கு எதிர்த்தரப்பினர் ஒன்றும் விதிவிலக்கல்ல. ஆகவே இளைஞர்களை தங்களது குறைகளின் ஊடாக நோக்காமல் நிறைகளின் ஊடாக நோக்கி பாருங்கள். தற்காலத்தில் அவர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையிலேயே காணப்படுகின்றனர் என்பதனை உணர்ந்து கொள்வீர்கள். எனவே அறுதியும் இறுதியும் உறுதியுமாக நான் கூறிக்கொள்ள விளைவது யாதெனில் இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவே அமைந்துள்ளது என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. சும்மா வந்து எங்களை குறை சொல்லி கொண்டிருக்காதீங்கோ. இளைஞர்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றார்கள். அதற்கு அவர்களுடையதான சாதனை பயணம் வழி செய்கின்றது. சாதனைகளையும் தாண்டி மகிழ்ச்சி என்பது சின்ன சின்ன விஷயங்களில் வாரது தான்.
அது இன்றைய இளைஞர்களுக்கு சமூக வலைத்தளங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டிக்டாக் எல்லாமே மகிழ்ச்சிக்கான ஒரு பாதை. அது மகிழ்ச்சிக்கானது மட்டுமல்ல, அவர்களுடைய வளர்ச்சிக்கான பாதை. இதையும் தாண்டி படலையை தாண்டினா நாங்கள் இருக்கும் மச்சான் என்று சொல்லுகின்ற அந்த ஒற்றை வார்த்தை அவர்களுக்கான நட்பு வட்டத்தின் மகிழ்ச்சியினுடைய அடுத்த கட்டம் என மகிழ்ச்சிக்கான வழிகளையும் இளைஞர்கள் மகிழ்ச்சியாகவே வாழ்கின்றார்கள் என்ற தன்னுடைய அணிக்கான பலத்தையும் வழங்கி சென்றிருக்கின்றார். அவருக்கு தொடர்ந்து இல்லை, இன்றைய இளைஞர் சமுதாயம் மகிழ்ச்சியாக வாழவில்லை, நாங்கள் எதிர்மறையாக பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நியாயப்படுத்துவதாக நினைத்து கொண்டு கண்டதை உணர வேண்டாம். இங்கே அவர்களுடைய வாழ்க்கை சோகமானதாகத்தான் தொடர்கிறது, பிரச்சனைகள் தான் மூழ்கி கிடக்கின்றது என்ற தன்னுடைய தரப்புக்கு வெளிச்சேர்ப்பதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறை மாணவி செல்வி ஜாலினி நகுலேஷ் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். வாருங்கள், உங்களுடைய அணிக்கு பலம் சேர்ப்பதற்காக. வீழ்வது நாமாயினும் வெல்வது தமிழாகட்டும் என்று தமிழெண்ணை பாதம் பணிந்து, மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, என் தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு வாதியினரே, அனைவருக்கும் என் இந்நேர அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, இன்று எமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பானது என் கட்சி தலைவர் அவர்களால் மிக தெளிவாக விளங்க வைக்கப்பட்டு அவர் தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. எனவே நேரடியாக என் வாதத்திற்குள் செல்லுவதற்கு முன்பதாக எதிரணியின் தலைவரது சில வாதங்களுக்கு எதிர்வாதங்களை முன்வைக்க கடமைப்பட்டவளாக எதிர்த்தரப்பு தலைவி கூறியிருந்தார். இன்றைய கால இளைஞர்கள் சாதனை புரிகிறார்களாம், போட்டியிட்டு சாதனை செய்து அதில் மகிழ்ச்சி அடைகிறார்களாம், அதன் மூலம் அவர்கள் பாராட்டுகளை பெற்று மகிழ்ச்சி அடைகிறார்களாம். இந்த சாதனை செய்கின்ற என்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒருவனை நீங்கள் மட்டும் பாராட்டி வாழ்த்தி செல்கிறீர்கள். அவரோடு போட்டியிட்டு தோல்வி அடைந்த அடுத்தவனது நிலையை நீங்கள் யோசித்து பார்ப்பதில்லை. அங்க ஒருவரின் மகிழ்ச்சி மட்டுமே அதில் தங்கி இருக்கிறது, மற்றவரின் மகிழ்ச்சியை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை என்ற ஒரு விடயத்தை இங்கு ஞாபகப்படுத்தி கொண்டு, அடுத்து சமூக ஊடகங்கள் மகிழ்ச்சி அடைய வைக்கின்றனவாம் என்று கூறியிருந்தார். இன்றைய கால இளைஞர்களை பார்த்தோமானால் நிச்சயமாக அவர்கள் சமூக ஊடகங்களில் பகிர்வது போல் சந்தோஷமாக இல்லை. அவர்கள் முகநூல்களாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வெறுமனே மகிழ்ச்சியாக இருப்பதாக காட்டிக்கொள்கிறார்களே தவிர உள்ளே ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக அவர்கள் சந்தோஷமாக இல்லை. அடுத்தது நண்பர் குலாம் பற்றி கூறியிருந்தார். இப்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் நேரங்களில் கூட இருக்கும் நண்பர்களை நாங்கள் கவலையில் இருக்கும் பொழுது காண கிடைப்பதில்லை. ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரெவர் என்ற குரூப் திறப்பார்கள், 2 கிழமைகளில் அந்த குரூப்பில் ஒருவரையும் காண கிடைக்காது. எனவே இன்றைய நண்பர்களை பார்த்தோமானால் வெளியிலே வெறுமனே சுற்றி திரிவதற்கும் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் வருகிறார்களே தவிர ஒருவன் உண்மையிலேயே கவலையில் டிப்ரெஷனாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு தோள் கொடுத்து ஆறுதலாக இருப்பதற்கு வருவதில்லை என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு என் வாதத்திற்குள் செல்கிறேன். நடுவர் அவர்களை, இன்றைய இளைஞர்களை பார்த்தோமானால் இப்ப இருக்கிற எங்களுடைய ஜெனரேஷனுக்கு முன்னரான பகுதி இளைஞர்கள் போர்க்காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ போர்க்களத்திற்கு சென்றவர்கள். அவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பயந்து போர் பயத்திலே வாழ்ந்தார்கள். அங்கே மகிழ்ச்சி இருந்திருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இன்று பார்த்தோமானால் சரி, போர் முடிந்து விட்டது, இனியாவது மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் என்று இன்று எடுத்துக்கொண்டோமானால் இன்றைய இளைஞர்களை பார்த்தால், இன்று வளர்ந்து வரும் முதலாளித்துவம் நவீனமயமாக்கத்தின் விளைவாக இன்றைய இளைஞர்கள் தங்களிடம் என்ன இருக்கின்றனவோ அதை வைத்து மகிழ்ச்சி அடைவதில்லை, என்ன இல்லையோ அதை நினைத்து வருத்தப்படுகிறார்கள். ஒரு காலத்தில் இந்த பைக் ட்ரெண்ட் இருந்தது, அதே மாதிரி இப்பொழுது ரீசெண்டா இந்த ஆண்ட்ராய்டு போன் இருந்தாலும் ஐபோனுக்கு ஆசைப்படுகிறார்கள். இதனால் இந்த டிப்ரெஷன் என்ற வார்த்தையை உங்களுடைய இளவயதில் நீங்கள் கேட்டிருப்பீர்களா, உங்களுக்கு தெரிந்திருக்குமா என்பது கூட எங்களுக்கு தெரியாது. எனவே இவ்வாறு இருக்கையில் இன்றைய கால இளைஞர்கள் எவ்வாறு மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்பது இங்கு எனது கேள்வியாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த தற்கொலை இன்றைய காலகட்டத்திலே முகநூல் பக்கம் போனாலும் சரி, செய்திகளில் பார்த்தாலும் சரி, தினம் இளையவர்களின் தற்கொலை செய்திகள் குவிந்த வண்ணமே இருக்கின்றன. நீங்கள் கூறுவது போல இளையோர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் என்றால் எதற்காக அவர்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள்? இதற்கு ஆதாரமாக யூனிவர்சிட்டி ஆஃப் ரொச்செஸ்டர் மெடிக்கல் சென்டர் என்பதனூடாக ஒரு ஆய்வு செய்யப்படுகின்றது. அந்த ஆய்வானது இன்றைய கால இளைஞர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா மகிழ்ச்சியாக இல்லையா எனும் தலைப்பில்
மேற்கொள்ளப்பட்டு ஒன்லைனில் அதன் ஆர்டிக்கல் வெளியிடப்பட்டது. அந்த ஆய்வின்படி தெரிய வருவதாவது 10 தொடக்கம் 24 வயதுடைய இளையோர்கள் தற்கொலை ஆபத்தில் இருக்கிறார்கள். அதிலும் இளம் பெண்களை விட இளம் ஆண்கள் அதிகம் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்றும் இளம் பெண்கள் அதிகமாக தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் என்றும் தெரிய வருகின்றது. எனவே இப்போதைய இளைய சமூகமானது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தால் எதற்காக அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? இதை நாங்கள் இங்கு ஆதாரமாக முன்வைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அதே ஆய்வில் இன்று டீனேஜ் என்கின்ற காலப்பகுதியானது மன அழுத்த காலமாகவே கூறப்படுகின்றது. உடல் மாற்றங்கள், எண்ணங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், உணர்வுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், மன அழுத்தம், குழப்பம், பயம், சந்தேகம் இப்படியான உணர்வுகள் 13 வயதினரின் பிரச்சனையை தீர்ப்பதனையும் முடிவெடுப்பதையும் பாதிக்கின்றது. அவர்கள் வெற்றியை மட்டுமே பெறுவதற்கான அழுத்தத்தை பெறுகிறார்கள் என்று இந்த ஆய்வு கூறி நிற்கின்றது. அடுத்ததாக இன்றைய இளைஞர்களது மன ரீதியான பாதிப்புகள், அதாவது மென்டல் ஹெல்த் பற்றி பார்ப்போமானால் இங்கும் இதற்கு ஆதாரமாக வில்லியம் பெர்சி ஃபவுண்டேஷன் என்னும் ஃபவுண்டேஷனானது 2023 பிப்ரவரியில் ஒரு ஆய்வை செய்திருந்தது இது தொடர்பாக. அந்த ஆய்வில் கூறுவதாவது, young people today are experiencing significantly higher rates of happiness and mental illness and they are also exhibiting a unique lack of sexual activity. அதாவது இன்றைய கால இளைஞர்கள் முன்னைய காலங்களை விட அதிக மகிழ்ச்சியின்மையையும் மனரீதியான குறைபாடுகளையும் கொண்டுள்ளார்கள் என்று இந்த ஆய்வின் மூலமாக தெரிய வருகின்றது. அதே 2023 பிப்ரவரியில் மேலும் ஒரு ஆய்வு செய்யப்பட்டு ஒன்லைன் மூலமாக விடப்பட்டது. அதாவது யூத் மென்டல் ஹெல்த் கெட்டிங் பெட்டர் ஒர்த் என்கின்ற ஆய்வின் மூலமாக தெரிய வருவதாவது, மெயினாக அதாவது இங்கிலாந்தை மையமாக வைத்துக்கொண்டு இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வின்படி 17 தொடக்கம் 19 வயதிலான இளைஞர்களது மென்டல் ஹெல்த் பற்றி பார்க்கப்பட்டு, அதாவது அவர்களுடைய மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்ட அளவானது 6ல் 1 என்கின்ற சுட்டி விதத்தில் காணப்பட்டு 2021 இருந்து இன்று வரை அது 4ல் 1 மாற்றமடைந்துள்ளது. எனவே அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமாகிய மனநிலையே குறைந்து போகின்ற பட்சத்திலே அவர்கள் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இதுபோன்ற ஆதாரங்களை முன்வைத்து எங்களுடைய தலைப்புக்கு, அதாவது இன்றைய கால இளைஞர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்பதற்கான ஆதாரங்களை இங்கு நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இதுபோன்ற ஆதாரங்களை உங்களிடம் எதிர்பார்த்து நிற்பதோடு ஆதாரமற்ற பேச்சுக்கு இந்த சபையில் இடமில்லை என்பதை ஞாபகப்படுத்தி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதனையில் மகிழ்ச்சி என்றீர்கள். சாதித்தவன் ஒருவன் மகிழ்ச்சி அனுபவிக்க 10 பேர் வேதனையோடு இருக்கிறாங்க. அவங்களை நீங்கள் திரும்பி பார்க்குறீங்கள் இல்லை. முகப்புத்தகங்களில் உலவுவது வெறுமனே போலி முகங்களே, உண்மைகள் மகிழ்ச்சியை தொலைத்தவை. இன்றைய இளைஞர்கள் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுகிறோம். அதனால் அவையின் வாழ்க்கை மகிழ்ச்சியை தொலைத்து வாழ்க்கையாகவே அமைந்திருக்கின்றது. டிப்ரெஷன் இன்று நாங்கள் அதிகம் கேட்கின்ற வார்த்தை. மன அழுத்தம் இல்லாத இளைஞர் சமுதாயமே இல்லை. இவ்வளவத்தையும் தாண்டி தான் ஒரு சட்டத்துறை மாணவி என்பதற்காக புரியாத பாசையில் தெரியாத ஏதோ எல்லாம் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். தன்னை மாதிரி நீங்களும் கதைக்க வேணும் என்று வர கேட்டுட்டு போயிருக்கிறார். வரப்போறவா என்ன பாடுபட போறாவோ எங்களுக்கும் தெரியல. அந்த வகையிலே அவருக்கு பிரதியீடாக இல்லை இன்றைய இளைஞர் சமுதாயம். மகிழ்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறார்கள். நாங்கள் என்ன பயணிப்பது? நாங்கள் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறோம். எங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை இப்பொழுது இந்த சபையிலே பிரதிபலிக்கிறோம், கேளுங்கள் என்று அந்த அணிக்கு வலி சேர்ப்பதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மொழிபெயர்ப்பு கற்கைகள் துறை மாணவி சோகினா கிருபாகரன் அவர்கள் இப்பொழுது தன் தரப்பு வாதத்தை முன்வைப்பதற்காக வருகின்றார். வாருங்கள். சொல் தந்த தாய்க்கும் சொல் வெண்மை தந்த தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக எனது தலைப்புக்குள் நுழைகின்றேன். அதாவது இளைஞர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைந்துள்ளதா அமையவில்லையா என்ற கருத்தில் அமைந்துள்ளது என்ற கோர்வைப்பாட்டில் நான் இன்று பேச வந்துள்ளேன். முதலாவதாக எனது எதிர்த்தரப்பினர்களுக்கு நான் விளங்கப்படுத்த வேண்டிய ஒரே சொல் டிப்ரெஷன்.
அதாவது டிப்ரெஷன் என்று கதைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது டிப்ரெஷன் என்பது மென்டல் டிசார்டர் என்பதை நீங்கள் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். டிப்ரெஷன் என்ற சொல்லுக்கு பதிலாக ஸ்ட்ரெஸ் என்று சொல்வார்கள். அழுத்தம் என்ற ஒரு சொல்லை அதிக அளவில் பயன்படுத்துவார்கள். அந்த அழுத்தத்தை தான் நீங்கள் டிப்ரெஷன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது மருத்துவ ரீதியாக கருதப்பட வேண்டிய ஒரு முதன்மையான பொருளாக அடங்கியிருக்கிறது. அதிலே நீங்கள் பிழை விட்டு விட்டீர்கள் என்பதை நான் குறித்து காட்ட விரும்புகின்றேன். அதாவது எனது எதிர்த்தரப்பு நண்பி கூறியிருந்தார், யங் மென்டல் சொசைட்டி தொடர்பாக அவர்கள் வாதாடி இருந்த வார்த்தைப்படி அங்கே 1/6 இருந்த சந்தோஷ நிலைமை 4 குறைந்து விட்டதாம் என்று. அதே கவுன்சில் ரிப்போர்ட்டிலிருந்து நான் வாதாடுகிறேன். அதாவது யங் மென்டல் அசோசியேஷன் ஃபார் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்ற விகிதம் 72% 73.4% அதிகரித்துள்ள என்பதனை நான் இங்கே விளக்கப்படுத்த உள்ளேன். அதை தாண்டி யாழ்ப்பாணத்தை எடுத்து நோக்கினால், யாழ்ப்பாணத்தில் ப்ரொவின்சியல் கவுன்சில் ஆஃப் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி என்ன செய்திருக்கிறது என்றால், மாணவர்களுக்கான இணைப்பாட விதான செயற்பாடுகளின் அதிகவாண்மையை அதிகரித்து அத்தனை மாணவர்களின் இடைப்பாடு விதான செயற்பாட்டு கல்வி நடவடிக்கைகளை அதிகரித்து வந்துள்ளது என்பதை நான் அவருக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். அதைத் தொடர்ந்து இளைஞர்கள் அதால் கூறியிருந்தார்கள், எவ்வளவு வெற்றிதான் நாங்கள் பெற்றுக்கொண்டாலும் வெற்றியின் முதற்படி தோல்வி. அந்த தோல்வியிலிருந்து தான் கற்க வேண்டும். அந்த கற்கை படிகள் தான் உம்மை அடுத்த வெற்றியாளனாக உம்மை முன்னேற்றும். அவ்வாறான ஒரு நிலையில் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அதே போல அவர்களும் அப்படி ஒரு நிலையிலிருந்து தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று அவர்கள் கதைக்கும் பொழுது அந்த நிலைப்பாட்டை மறைந்துவிட்டு கதைக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் என்ற ஒரு கேப்ஷனில் குரூப் கிரியேட் பண்ணுவார்களாம். உண்மைதான், ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் என்ற ஒரு குரூப்பில் நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். ஆனால் நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாய நிபந்தனை உங்களிடம் தான் இருக்கிறதே தவிர அது என்னிடம் இல்லை. பொதுவாக நீங்கள் உங்களிடம் காணப்படுகின்ற குற்ற குறைபாடுகளை இளைஞர்கள் சமுதாயத்தில் தயவு செய்து பழி தீர்க்க வேண்டாம். பொதுவாக சொல்வார்கள், ஆண் பிள்ளைகளில் சேர்க்கப்படும் ஆண் பிள்ளைகளோடு சேர்ந்து திரியும் நண்பர் குழாங்கள் அதிக வெற்றியோடையும் அதிக குழுகுழுப்புடன் திரிவார்களாம் என்று. அத்தனை எல்லாம் எங்களது மனப்பாட்டில் தான் ஐயா இருக்கின்றது. அதாவது நான் சொல்ல வேண்டிய ஒரே சொல்லு, மகிழ்ச்சி என்றது அகநிலைப்பாடு. அகத்தில இருந்து வர வேண்டிய மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி. பொதுவாக எங்க வீட்டில் காலை மேல நித்திரப்பாயிலிருந்து அம்மா கொண்டு வருவார் சுட டீ. அந்த டீ குடிக்க வர்ற சந்தோஷம் எங்கேயாவது இருக்கா? இப்ப வரைக்கும் இளைஞர்கள் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். ஹாஸ்டல்ல கூட நீங்க கேட்டு பார்த்தா தெரியும், போர்டிங்ல டீ போடுறதுக்கே ஒருத்தர் வச்சிருப்பாங்க. காலமேல எழும்பி அவன் அந்த டீயை போட்டு தரைக்கலான்னு என்ன, அவனுக்கு அந்த காலமே விடிஞ்சமா இருக்கு. அவ்வாறான ஒரு குட்டி விஷயங்கள்ல இருக்கிற சந்தோஷங்களை தான் இளைஞர்கள் என்றுமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அதை தாண்டி எனது எதிர்த்தரப்பு நண்பிகள் சொல்லி இருந்தார்கள், ஐபோன் ஆண்ட்ராய்டு தேவைகள் தான் அதிகரித்து விட்டன என்று. ஓம், நான் ஒத்துக்கொள்கிறேன், ஐபோன் ஆண்ட்ராய்டு தேவைகள் தான் அதிகரித்து விட்டன. ஏன்? சமூக ட்ரெண்ட் இங்கே மாறிவிட்டது. அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும் என்ற கருதுகோளில் தான் இன்றைய இளைஞர்கள் புத்துணர்வோடு ஒரு ப்ரோக்ரெசிவான ஒரு நிலையில் தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்றதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அதை தாண்டி போர்க்காலத்தில் செயற்பட்ட இளைஞர்களது வாழ்க்கையில் சந்தோஷமான நினைவுகளே இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள். அதாவது எங்களை விட அவர்கள் தான் அதிக அளவில் சந்தோஷங்களையும் பல நினைவுகளையும் வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக எங்களிடமே பல்வேறான உதாரணங்களை பல்வேறான நினைவுகளை அவர்கள் எங்களிடம் கூறும் பொழுது எங்களுக்கு வந்த சந்தோஷம் நிறையப்படுகின்றது என்பதுதான் உண்மையாக கருதப்படுகின்றது. அது தவிர அவர் கூறியிருந்தார், இந்த சோஷியல் மீடியா சமூக வலைத்தளங்களின் ஊடாக குறிப்பிடப்படுகின்ற வட்டங்கள், அதன் மூலம் இருக்கிற அற்ப ஆசைகள் இருக்கின்றன. அந்த அற்ப ஆசைகளும் ஆசைகள் தானே, அந்த ஆசைகளிலும் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கின்றது தானே. உதாரணமாக நாங்கள் அவர்களிடமே கேட்போம், உங்களுக்கு பிடித்த ஒரு மனிதர், பிடித்த ஒரு பெண்மணியோ ஆடவரோ உங்களது போட்டோ ஒன்றுக்கு அல்லது இன்ஸ்டாகிராம் ரீலு கொண்டுக்கு லைக் போடைக்க உங்களுக்கு வர சந்தோஷம் எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கு. அதை தாண்டி நான் அடுத்ததாக சொல்ல வேண்டியது என்னென்றால்,
என்ன இப்ப சொல்றோம், நாங்க சந்தோஷம் 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 என்று காய்ச்சி கொண்டிருக்கீங்க. நானும் ஒரு பல்கலைக்கழக மாணவிதான். எனக்கும் டிப்ரெஷன் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதை தாண்டி பல்வேறான செமிஸ்டர் எக்ஸாமினேஷன் இருக்கு, இன்கோர்ஸ் அசைன்மெண்ட் இருக்குது. அதுகள் எல்லாம் ஒரு பக்கத்துல இருக்குது. அதுக்காண்டி நான் காலம் எழும்பி படிக்காமையோ அல்லாட்டி சாப்பிடாமையோ சந்தோஷப்படாமலையோ வீட்டில் இருக்கிற ஆக்களோட கதைக்காமையோ இருக்கிறேன் இல்லை. ஏனென்றால் எங்களோட வாழ்க்கை என்றது முழுமையாக எப்பொழுதுமே சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டவையாக இருக்காது, ஒருபோதுமே இருக்காது. அந்த வாழ்க்கையில் பல்வேறு பாகங்களாக இருக்கு. அதாவது எனது எதிர்த்தரப்பினர் கூறுகின்ற பொழுது கூறுவார்கள், அதாவது வாழ்க்கை இளைஞர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவே இல்லை என்று. தாய் தந்தையருடனிருந்து உணவு உண்டு, தங்கை தம்பியருடன் விளையாடி, வீட்டில் வளர்க்கப்படும் செல்லப்பிராணிகளோடு கொஞ்சி விளையாடுகின்ற சந்தோஷமும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் அதுக்கும் பன்மடங்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. உறுதியுமாக நான் கூறுவேன், நாங்களும் பல்வேறான இடையூறுகளுக்கு மத்தியில் தான் இருக்கின்றோம். அதற்காக நாம் எமது இளைஞர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை எப்போதும் கைவிடவில்லை, எப்பொழுதும் கைவிடவும் மாட்டோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதிக்க தவறியவர்கள் சாதனைக்காக தங்களை மகிழ்ச்சிகரமாக தயார்படுத்திக் கொள்கின்றார்களே ஒழிய அவர்கள் வேதனைப்படுவதில்லை. இன்றைய கல்விச் சூழல் இணைப்பாட விதானம் என்கின்ற துறையை விரித்து செய்து மாணவர்கள் அழுத்தங்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி சமைக்கின்றது. மகிழ்ச்சியை அகத்தில் தேடுங்கள், புறத்தில் தேடாதீர்கள். இன்று இளைஞர்கள் புதியதை நாடுகின்றார்கள் என்று சொன்னால் அதுதான் ட்ரெண்டிங். அந்த ட்ரெண்டிங் இல்லாட்டி பிறகு எங்கே அந்த மகிழ்ச்சி வந்துவிடப் போகிறது? ஆகவே அதுவும் மகிழ்ச்சிக்கான பாதையே. மகிழ்ச்சியின் கருவூலம் குடும்பம். அந்த குடும்பம் வாழ மகிழ கற்றுத்தருகிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சாட்டையடி கொடுப்பது போல தன்னுடைய வாதத்தை அங்கே நகர்த்தி இருக்கின்றார் மிகவும் திறமையாக. இல்லை, நீங்கள் சொல்வதெல்லாத்தையும் சொல்லுங்கள், ஆனாலும் இன்றைய இளைஞர் சமுதாயம் மகிழ்ச்சியை தொலைத்த ஒன்றாகவே இருக்கின்றது என்கின்றதான அந்த அணிக்கு வலிச்சேர்ப்பதற்காக அந்த அணியினுடைய இறுதி பேச்சாளர் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் துறை மாணவன் செல்வராசா நிகேதன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். வாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை தருவதற்காக. என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் அன்னை தமிழுக்கும் முதல் கண் வணக்கத்தை வணங்கிக் கொண்டு இன்றைய அவையிலே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நடுவரையா அவர்களே மற்றும் என் அணி பாதிகளே, எதிரணி பாதிகளே, எல்லோருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம். இன்றைய நேரத்திலே எங்கள் கையிலே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய இளைஞர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றாரா இல்லையா என்ற ஒரு தலைப்பு. அந்த வகையிலே நான் அதற்கு இல்லை என்ற வகையிலே என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக உங்கள் முன்னிலையில் வந்துள்ளேன். அந்த வகையில் முதலில் எதிரணியினர் கதைத்து அத்தனை பொய்க்குற்ற சாட்டுகளையும் நிராகரித்து மெய்க்குற்ற சாட்டுகளை அவர்கள் மேல் முன்வைப்பதற்கு வேண்டிய தராட்ச கடமையும் மென்படத்திலே உள்ளது. எனக்கு முதல் பேசிய எதிரணி சகோதரர்கள் அருமையாக தங்களுடைய பொய்களை மெய்போல் உரைத்தார்கள். ஒன்று சொன்னார்கள், நாங்கள் என்னதான் தோல்வி வந்தாலும் அதையெல்லாம் உங்களுக்கு ஒரு வெற்றி பதி என்று மாதிரி அதுக்கு மேல நாங்கள் கால் வச்சு அமோகமா சொக்கத்துல மிதக்கிறோம், எங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை, நாங்கள் இறைவனின் வரத்தால சொக்கத்துல மிதந்து கொண்டிருக்கிறோம் என்ற மாதிரியே நல்லா இன்பத்திலேயே இருக்கப்பா, ஒரு கவலை இல்லை என்ன மாதிரி சொல்லிட்டு போட்டாங்க. நான் சொல்றேன், நீங்க உங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு வந்து இருக்கிற இந்த நொடி வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சியைத்தான் முழுமையா நீங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்களா? இல்ல. மற்றது எதிரணிவாதிகள் சொன்னார்கள், நாங்கள் வந்து டிப்ரெஷன் அதை மட்டுமே கதைத்து கொண்டிருக்கிறோம் என்று. அதுதான் இன்று முழுமையாக பேசப்பட வேண்டிய பேசு பொருளாக இருக்கின்றதே. பல்கலைக்கழக வாழ்க்கை முதல் நாங்கள் சுடுகாட்டு சாம்பலாகின்ற வரைவலுக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் தானே எங்கள் துவண்டு கொண்டிருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற துன்பங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் எவ்வாறாக இன்பத்தினை அனுபவிக்க முடியும் என்பதை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சொன்னார்கள், பல்கலைக்கழகத்தில் அசைன்மெண்ட் தாரதும் எக்ஸாம் வைக்கிறதும் சாதாரணமான ஒரு நிகழ்வு, அதெல்லாத்தையும் நாங்கள் சமாளிச்சு கொண்டு பல்ல கடிச்சு கொண்டு கங்கன்னு எழும்பி போயினா டிக்கிரி, அது கங்கன போன இந்த வேலை, அது கங்கன நக்க நோடி போன சமூகத்துல இந்த உனக்கு நல்ல பம்புல அப்படி என்று ஒன்று எங்களுக்கு தாராங்கள். நாங்கள் உடனே போன கையோடய அப்படி ஜெயிச்சுட்டு போயிடலாம்.
அப்படியான மாதிரி தான் இவங்க நம்பிக்கை. முதல்ல நீங்க பல்கலைக்கழக சமூகத்தோட வெளி சமூகத்தோட முதல்ல ஒழுங்க உறவாடி உங்களோட இருக்கின்ற சகவாடிகளுடைய தோழமை எப்படிப்பட்டது என்று அப்பொழுது உங்களுக்கு புரியும். பக்கத்தில் மச்சான் தட்டி போட்டு அங்கால போய் முதல குத்துவான். அப்பதான் தெரியும் அந்த வேதனையும் அதன் மூலமாக கிடைக்கின்ற சாவக்கேடும். வாழ்க்கை மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று ஒன்றுக்கு ஒரு நல்ல வரைவிலக்கணம் பேர சொன்னா, அகத்தில் நாங்கள் நல்லா இருந்தா மற்றதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அகத்துல நாங்கள் சந்தோஷம் இருக்கணும் என்ற முதல்ல புறத்துல முன்னுக்கு இருக்கணும், எங்களுக்கு முன்னுக்கு சிரிச்சு கொண்டு இருக்கணும். அவனை பார்க்க எங்களுக்கு சிரிப்பு வரணும், அப்பதான் நாங்கள் சந்தோஷம் இருக்கலாம். ஆனா அப்படி இல்லையே, பக்கத்துல இருக்கிறவனை மூஞ்சி இருப்பான். அவனை பார்த்தா எங்களுக்கு அங்க எப்ப மகிழ்ச்சி வரப்போகுது? மகிழ்ச்சி என்ற கதைக்கே இடம் இல்லை. இப்படி பார்த்தோம் வேண்டாம். மகிழ்ச்சி என்றதுக்கு மற்றது இன்றைய இளைஞர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறான்னு சொன்னதுக்கு முன்னுக்கு நாங்கள் அன்றைய இளைஞர்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று பார்த்தால்தான் இன்றைய இளைஞர்கள் எப்படி மகிழ்ச்சியா இருக்கலாம் என்று சொல்லலாம். கால மேகப்புலவர் சங்ககால பாடல்களிலே தான் குளிக்கின்ற பொழுது அடிக்குளத்தில் போய் நீராடி தன்னுடைய சகபாடிகளுடன் செல்கின்ற அந்த காட்சிகளை ஒவ்வொன்றையும் சங்கப்பால மொழி நடக்கிலே உரைக்கின்ற பொழுது வருகின்ற அந்த மகிழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்க சேர்ந்தொட்டு சுவைக்கும். ஆனால் இந்த காலகட்டத்திலே நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை அவ்வாறு இல்லை. இயந்திரமயமானதும் போட்டிமயமான உலகம். பக்கத்திலேயே சிரித்து கொண்டிருக்கிறவன் எங்களுக்கு முன்னுக்கு போக அவனை பார்த்து வயிறறிகிறது, அது ஒரு கவலை. அதே மாதிரி நாங்கள் வீட்டுக்கு கொஞ்ச நேரம் கப்பியே இருந்துட்டு வீட்டுக்கு போனா அம்மா அங்கால இருக்கிற குடும்ப சூழல்களை பார்க்க வரும், அங்களுக்கு அதில் ஒரு மனக்கவலை. அப்படி கவலைகள் என்றது எங்களுக்கு நிறைஞ்சதா இருக்குது. அதே மாதிரி நாங்கள் பார்த்தோமா இருந்தா அடுத்ததா நான் இவ்வாறாக பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களோட என்னுடைய வாதங்களை நான் முன்வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. எங்களுடைய பிரச்சனை என்றால் என்ன என்று முதலில் பார்க்க வேண்டும். மனிதனுக்கு கல்வியில பிரச்சனை இருக்கு, சமூக ரீதியான பிரச்சனை இருக்கு, வீட்டில பிரச்சனை இருக்கு, நம் சார்ந்தவர்களால் எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதை விட காதல் கல்யாணம் அப்படி என்று வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் படிப்படியாக ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பிரச்சனை எங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இவ்வாறான பிரச்சனையில நாங்கள் பார்த்தோம்னா கல்வி என்று பார்த்தோம்னா எங்களுக்கு பாடசாலை காலம் இருக்கும், எங்களுக்கு போட்டி இல்லை, பொறாமை இல்லை, நீயும் நானும் சகபாடி வாமத்தான் சேர்ந்து போவோம். ஆனால் அதன் பின்பு உயர்கல்வி என்று பல்கலைக்கழகத்துக்கு ஒரு அடி முதலாம் வருடத்தில் கால் வைக்கின்ற பொழுது அடி விழும்பங்களுக்கு அந்த அடியை தாங்கிக் கொண்டு எழுந்து நிற்கின்ற பொழுது கூட இருக்கிறவங்க அடி விடும். ஏனென்றா செமிஸ்டர் அதுக்கு அங்கால் எங்களுக்கு ஒவ்வொரு கோல் அடிக்க எங்களுக்கு புள்ளி, அந்த புள்ளியை நான் அடுத்தோட எப்படி நசுக்கி போட்டு முன்னுக்கு வரணும் என்றதுக்காக நோஸ் கேட்டாலும் தர மாட்டாங்களப்பா. நாங்கள் வர்ற எச்சம் வரப்போது ஒரு நோசத்தான் இந்த எழுத்து வடிவில் அவ்வளோக்கு வாய்ச்சாலும் விளங்காது. சரி, அப்படி இருந்து நான் பார்த்து எழுதி போட்டு ஏதோ எனக்கு விளங்குறத வச்சு படிச்சுட்டு தரேன்டா, ஏனண்டா முன்னேறி போடுவான். இந்த சுயநலத்தில் இருக்கின்ற பொழுது நாங்கள் எப்ப மகிழ்ச்சியா இருக்கலும். அடுத்தது பார்த்தோம்னா சமூகத்தில் பிரச்சனை. சரி, இந்த பல்கலைக்கல்வியை முடிச்சிட்டோம், அப்பா இங்கேதான் பிரச்சனை இருக்கு. சமூகத்தில் யாரும் கொஞ்சம் ஜாலியா இருப்போம்னு போவோம், அங்கதான் இருக்கு பிரச்சனை. தம்பி படிச்சு முடிச்சுட்ட அடுத்தது என்ன கட்டம், வேலையெல்லாம் என்ன வேலைக்கு போறது ஐடியா, இப்படியான சமூகம் கேட்க எங்களுக்கு கொஞ்சம் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியால வந்துட்டு மகிழ்ச்சியா இருப்போம் வார எங்களுக்கு அங்கால அடி விழும் ஒரு இடி. அந்த இடியிலேயே எங்களுக்கு அடுத்த கவலை ஆரம்பிக்கும். சரியென்று அந்த கவலைக்கும் ஒரு அடிச்சு புடிச்சு ஒரு இன்டர்வியூக்கு போய் வேலைக்கு போயிட்டோம்டா வேலை செய்யற இடத்துலயும் பிரச்சனை இருக்கும். அவ்வாறான பிரச்சனையெல்லாம் காண்டா பொடியான குத்தியம் கிடைச்சிட்டு வீட்டு ஒரு பொம்பளைய பார்ப்போம் என்று போட்டு அதுக்கு வீட்டுக்கார முன்னேறினோம். இங்கால பொடியன் வேற ஒரு வீட்டுக்கு போய்க்க அங்கால வீட்டை சமாளிச்சு தண்டை வாழ்க்கையை பார்க்க ஒரு பிரச்சனை. அப்படி தண்டை வாழ்க்கையை பார்க்க வீட்டுக்காரே கதி கொண்டு இருக்கிறவனுக்கு பார்த்தா சமூகத்துல பெண் என்ற கிடைக்காத பிரச்சனை, அங்கால மாப்பிள்ளை கிடைக்காத பிரச்சனை, அதுலேயே செவ்வாய் புத்தன் மிகாலம் கூறு என்று ஏகப்பட்ட பிரச்சனை. இவை எல்லாத்தையும் தாண்டி கொண்டு போனவன்டா இருந்தா நாங்கள் குடும்பமாயிடுவோம்ல. அந்த குடும்பமாயிட பிறகு உங்களுக்கு பிரச்சனை விடுமென்று இல்லை. அதுக்கு பிறகு பிள்ளைய பார்க்கணும், மனுஷிய பார்க்கணும், அதை விட அங்கால கொண்டாட்டங்கள் வைக்கணும், அவைக்கு கொண்டு காசு கொடுக்கறதுக்கு ஒரு காசு தேவை. இப்போ அதுக்கு பிரச்சனை இருக்கு. இப்படியாக பிரச்சனை என்று எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்திலே நாங்கள் மகிழ்ச்சி என்றதை எக்காலத்திலே நாங்கள் எதிர்பார்த்து கொள்ளவே இயலாது. கிடைக்கின்ற பொழுது வருகின்ற அற்ப மகிழ்ச்சிகளைத்தான் நாங்கள் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்வோமா இருந்தால் நீண்ட மகிழ்ச்சி என்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு உலகத்துக்கு மாறி போயிடுவோம். நாங்களுக்கு
சொப்பத்தில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி வேண்டாம், நீண்ட ஒரு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்பது முதல் இருக்க வேண்டும். நாங்கள் மகிழ்ச்சியை எவ்வாறாக நோக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அதன் முக்கியமாக இருக்கின்றது. இப்பொழுது கிடைக்கின்ற ஒரு சின்ன மகிழ்ச்சியை மட்டும் வச்சுக்கொண்டு இது இந்த நொடியில் மின்னி மறைந்து விடுகின்ற மகிழ்ச்சி எங்களுக்கு போதும் என்று நாங்கள் இருந்தா பிறகு அங்கால எங்களுக்கு நீண்ட மகிழ்ச்சி இருக்கு. ஆகவே மனித வாழ்க்கையிலே இன்றைய இளைஞர் சமுதாயத்துக்கு மகிழ்ச்சி என்றதுக்கு பல்வேறு சவால்களும் தடைகளும் இருக்கின்ற காரணத்தினால் மகிழ்ச்சி என்பதை இன்றைய இளைஞர்கள் அனுபவிக்கவில்லை என்பதை அறுதியும் இறுதியாக சொல்லி விரைவிட்டுக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைக்கு டிப்ரெஷன் இல்லாத மனுஷரெண்ட யார் இருக்கணும், எங்கே நிம்மதி இருக்குன்னு தேர்றதாகத்தான் இன்றைக்கு எல்லோருடைய வாழ்க்கையும் இருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி தெனாலி படத்தில் கமலஹாசனுக்கு எல்லாம் பயமென்ற மாதிரி இஞ்சி எல்லாமே பிரச்சனை. கல்வி பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, வேலை பிரச்சனை, கல்யாணம் பிரச்சனை, சமூகம் பிரச்சனை. இது எல்லாத்தையும் தாண்டி போனால் சாதகமும் பிரச்சனை. இப்படியாக பிரச்சனைகள் வாழ்கின்ற இந்த சமூகத்துக்குள்ளே மகிழ்ச்சியை நாங்கள் அங்கே தேடுவது, அப்படி என்ற ஒன்றை நாங்கள் அங்கே பெற்றுக்கொள்வது, சின்ன சின்ன சந்தோஷங்களை நாங்கள் உண்மையாக வாழ்க்கையின் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள முடியாது, நீங்கள் இங்கே அவற்றை சொல்லி எங்களை பேக்காட்டி விட முடியாது என்று சொல்லி தன்னுடைய அணிக்கான இறுதி பேச்சாளராக அந்த அணிக்கு மிகவும் சிறப்பான முறையிலே தனக்கே உரியதான பாணியில் வெளிச்சேர்த்து சென்றிருக்கின்றார் நிகேதன் அவர்கள். இல்லை, இன்றைய இளைஞர் சமுதாயம் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் மகிழ்ச்சியாகவே தங்களுடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சி அவர்களுடன் பயணித்து கொண்டிருக்கின்ற ஒன்று என்று அந்த அணி சார்பாக இறுதி பேச்சாளராக மோகன்ராஜ் ஹரிஹரன் அவர்கள் எங்களுடன் இணைந்து கொண்டு தன்னுடைய அணிக்கான பலத்தை வழங்க இருக்கின்றார். இவர் பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்நுட்ப பீடத்தினுடைய மாணவர். வாருங்கள் உங்களுடைய அணிக்கு வெளிச்சேர்ப்பதற்காக. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும், கன்னி தமிழாம் என் செந்தமிழ் தாக்கி சிரம் தாழ்த்தி. நடுவரவர்களே, எண்ணணியினரே, எதிரணியினரே, உலகம் எங்கும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டான் தொலைக்காட்சியினுடைய நேய பெருந்தகைகளே, உங்கள் அத்தனை பேரையும் ஒரு சேர பணிந்து கொண்டு நடுவரவர்களே, இந்த அவையிலே ஒருவித சலசலப்பு, ஒருவித படபடப்பு. இந்த சலசலப்பிற்கும் படபடப்பிற்கும் காரணம் என்னவென்றால் நடுவரவர்களே, எங்கள் இருவர் கைகளிலும் ஒரு தலைப்பானது தவழ்கிறது. அந்த தலைப்பு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களாகிய நாங்கள் அனைவரும் சந்தோஷமா இருக்கிறோமா இல்லையா என்பதுதான். எதிரணியரே மூவர் உருட்டி விட்டு சென்றார்கள் நடுவரவர்களே. நிறைய பேசினார்கள் நடுவரவர்களே. நிறைவாக பேசினார்களா என்றால் இல்லை. கணக்க பேசினார்கள். கனதியாக பேசினார்களா என்றால் இல்லை. நாங்கள் ஒன்றும் இன்று சுத்தி வளைச்சு பேச விரும்பவில்லை. நாங்கள் நேரடியாகவே கேட்கிறோம், மகிழ்ச்சி என்றால் என்ன? மகிழ்ச்சி என்றால் என்னவென்றால் அந்த கணப்பொழுதில் தான் சார்ந்த சுற்றத்தையும் சந்தோஷமாக வைத்திருப்பது மகிழ்ச்சியாகும். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு கேர்ள் ஃப்ரெண்ட், பெஸ்டி, நண்பன் என்று இன்றைய இளைஞர்கள் கும்பலாக குதூகலித்து அந்த இடத்தை சந்தோஷமாக வைத்திருக்கிறார்கள் என்றால் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் இருக்கிறது. ஒரு மருத்துவ பீடமானவன் தனது எதிர்காலத்தையே துளைத்து ஒரு இனத்திற்காக தனது உயிரை விட்டான் என்பதை மறந்து அவனது நினைவிடத்தில் இருந்தே செல்ஃபி எடுத்து இன்றைக்கு நல்லூர்ற பண்ணன்று போடுறது அவனுக்கு சந்தோஷமா இருக்கண்டா, அங்கு அவன் மகிழ்ச்சியா இருக்கிறான். இந்த இனத்திற்காக உயிர் நீத்தவர்களை மறந்து, அவர்கள் செய்த வீரங்களை மறந்து, வீரம் என்றால் என்னவென்றே தெரியாமல் வெறும் விதண்டாவாதங்களை வீரம் என நினைத்து பைக்கிலே சென்று அடிபட்டு விழுவதை அவர்கள் மகிழ்ச்சியாக நினைக்கிறார்கள் என்றால் இருந்துவிட்டு போகட்டும். அதுதான் இன்றைய இளைஞர் சமுதாயத்துடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு தொல்லியல் துறைக்காரன் நாளைக்கு நீ இருக்கிற வீட்டையும் அது பௌத்த சின்னம் என்று கூற போகிறான். உனக்கு அது எல்லாம் பிரச்சனை இல்லை. திருவள்ளுவருக்கு திருநீறு பூச்சினதற்காக பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுறதான் உனக்கு சந்தோஷம் என்றால் அந்த மகிழ்ச்சியோடைய அவன் இருந்து விட்டு போகட்டும். இன்றைக்கு சிவனொளி பாதமலை சிறீப்பாதமாகிவிட்டது. நீ ட்ரிப்போரன் என்ற பேர்ல போய் சிவனொளி பாதமலையை மறைத்து சிறீப்பாத என்று உனது மொழியை கொன்று வாழ்வதுதான் உனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்றால் இன்றைய இளைஞர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அவர்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் என்று கூற விரும்புகிறேன். நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். இன்றைக்கு யாருமே கட்டவர்கள் இல்லை, அல்லது யாருமே கவலையில் இருக்கிறார்கள் என்று இல்லை. எங்களை கவலையாக மாற்றுபவர்கள் யார் என்று தெரியும் என்றால் இந்த சமூகத்திலே இருந்து எங்கள் மீது குற்ற உணர்ச்சிகளை சுமத்தக்கூடியவர்கள்.
நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்பொழுது அவனைப் போலவா இவனைப் போலவா அதைப் போல மாறிவிடு என்று எங்கள் மீது சுமைகளையும் குற்ற உணர்ச்சிகளையும் சுமத்தக்கூடியவர்கள் தான் எங்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மூவர் தான் எதிரணியில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு கூறினார்கள் பல்கலைக்கழகத்தில் பண்ணில்லை என்று. நடுவர் அவர்களே பல்கலைக்கழகத்தில் லெக்சர்ஸுக்கு போகாதவங்க கூட இருப்பான், ஆனால் ட்ரிப் போகாத ஒரு தரம் இருக்க மாட்டாங்க. இந்த பஸ் ட்ரிப் குரூப் ட்ரிப் இவங்க போகிற ட்ரிப்புகள் இருக்குகிறோம், அதில் தான் எத்தனையோ காதல் சேருது, எத்தனையோ காதல் பிரியுது என்று இவர்கள் அந்த இடத்தில் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் பல்கலைக்கழக வாழ்வு அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் காதல்களை பாருங்கள் ஐயா, கொட்டி கிடக்கிறது காதல்கள். ஆரம்பத்தில் தனியே பீடங்களுக்குள் நடந்த காதல்கள், பிறகு பல்கலைக்கழகத்திற்குள் நடந்த காதல்கள், இன்று பல்கலைக்கழகம் விட்டு வேறு பல்கலைக்கழகங்களுக்குள் கூட காதல் வசப்பட இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்றால் பல்கலைக்கழக காலம் காதலர்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கிறது நடுவர் அவர்களே. அதே போல் பாருங்கள், இன்றைக்கு எங்களுடைய விடுதி வாழ்க்கைகள் ஹாஸ்டல் லைஃப், பாடசாலை காலத்தில் பள்ளி வகுப்பறைகள் எவ்வாறு ஒரு கருவறைக்கு இணையானதோ அதே போல் பல்கலைக்கழக நாட்களில் விடுதி அறைகள் எங்களுக்கு வாழ்வின் உன்னதமான எண்ணங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய நாட்களாக விடுதி அறைகள் இருக்கிறது என்றால் பல்கலைக்கழக இளைஞர்களுடைய வாழ்க்கை நீங்கள் என்ன கூறினாலும் அவர்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட முடியாது. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் எல்லாம் காதலன் இல்லாதவன் கூட பெஸ்டி என்ற ஒரு சொல்லை கொண்டு வந்து விட்டார். இன்றைக்கு பெஸ்டி என்ற ஒரு போதைக்குள் மூலிகை எங்களுடைய இளைஞர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு பெஸ்டி காதலி மனைவி கொடுக்காத சந்தோஷத்தை இன்றைக்கு பெஸ்டி கொடுக்கிறார்கள் என்று அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இருந்து விட்டு போகட்டும் விடுங்கள் என்கிறோம் நாங்கள். இன்றைக்கு பேஸ்புக் குரூப் செட், வாட்ஸ்அப் குரூப் செட் எல்லாம் பிள்ளைன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் இந்த கிழவன் கிழவி எல்லாம் சந்தீர வாய்ஸதால குரூப்பாக இருந்து எடி அவன் மகன் அவளோட ஓடி போயிட்டு இவன் மகன் இவளோட ஓடி போயிட்டு நீங்கள் சந்தியெல்லாம் கதைக்காத விடவா இன்றைக்கு நாங்கள் குரூப்புகளில் கதைச்சு கொண்டிருக்கிறோம். நீங்கள் சந்தியில கதைச்சிக்க, இன்றைக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் கதைக்கிறோம் என்றால் அது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறோம் என்றால் விடுங்கள், நாங்கள் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று போய்விட்டோம். ஆக நான் என்ன கூறுகிறேன் என்றால் நடுவர்களே, இன்றைக்கு ஐபோன் ஆண்ட்ராய்ட் போன் என்று கூறினார்கள். ஐபோன் ஆண்ட்ராய்ட் போன் தான் சந்தோஷம் கொடுக்கிறது. தூர தேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு மகனுடன் கதைக்கக்கூடிய ஒரு நொக்கியா போன் ஒரு தாய்க்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதே போல்தான் இன்றைய மாற்றங்களை ஏற்ற இந்த சமுதாயத்திற்கு இந்த ஆண்ட்ராய்டும் ஐபோனும் சந்தோஷத்தை கொடுக்கிறென்றால் விட்டுவிடுங்கள், நாங்கள் சந்தோஷமாக இருந்துவிட்டு போகிறோம் என்பதைத்தான் நாங்கள் கூற வருகிறோம். இன்றைக்கு இன்ஸ்டாகிராமில் போட்டோ போடுவது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவதெல்லாம் பிழை என்று கொண்டு இருக்கிறார்கள். ஏன் அதை நீங்கள் பிழையாக ஏற்கிறீர்கள்? அன்றைக்கு திருமணம் நடந்தால் ஒரு போட்டோ வச்சுக்கொண்டு இந்த மாப்பிள்ளை இந்த போட்டோ முழுக்க காட்டிக்கொண்டு இதுதான் இந்தியா அவர் போட்டோ எடுத்துக்க வெளிநாட்டில் இருந்து போட்டோ அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கு நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டு லைக் வாங்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் பூமரங்கள் இருக்கிறீர்கள் என்றதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் தான் எங்கள் மீது சுமைகளை சுமத்துகிறீர்கள், நீங்கள் தான் எங்கள் மீது கேள்விகளை எழுப்புகிறீர்கள், நீங்கள் தான் எங்களை குற்றவாளி குண்டுகளிலே நிறுத்தி நீங்கள் தான் எங்களை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி கொண்டிருக்கும் பொழுது அத்தனையும் நீங்கள் செய்துவிட்டு நாங்கள் சந்தோஷமாக இல்லை என்று கூறுவதை நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? இன்றைக்கு பிரெண்ட்ஸ் போறவர் என்ற ஒரு பிரெண்ட்ஸ் போறவர் நம் குறிப்பிட பார்த்தா எல்லாரும் போயிடணும். அது பிரெண்ட்ஸ் போறவர் இல்லை, பிரெண்ட்ஸ் போறவர், பிரெண்ட்ஸ் எல்லாரும் போறவர் நடுவர்களே. அப்படி நீங்கள் தவறான நட்புகளை உருவாக்கி கொண்டு சந்தோஷம் கிடைக்கவில்லை என்று தேடுவது எந்த விடத்தில் நியாயம் என்பதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தற்கொலைகள் எல்லாம் கவலையால் தான் வருகிறது என்று கூறுகிறார்கள். ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மை நடுவர்களே. இன்றைக்கு குடித்து விட்டு மகிழ்ச்சியினுடைய உச்சத்தில் கூட சென்று இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், போதை மருந்துகளை பாவித்து விட்டு. இன்றைக்கு வீதி விபத்துகளிலே வேகமாக சென்று ஒருத்தன் வீதியிலே அடிபட்டு கிடக்கிறான் என்றால் அது தற்கொலை, அவன் எடுத்த முடிவு அது. இன்றைக்கு குடித்து விட்டு சந்தோஷத்திலே பிறந்த நாளிலே போதைக்கு அடிமையாகி எத்தனையோ ஒரு வீதிகளிலே இறக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டு இளம் வயதிலே இறக்கிறார்கள் என்றால் அது அனைத்தும் தற்கொலை. அது அவர்கள் சந்தோஷத்தால் அதிமிஞ்சிய சந்தோஷத்தால் வந்த தற்கொலை. ஆக நடுவர்களே, நாங்கள் கூறுவது எல்லாம் எங்களை இளைஞர்களாகவே சிறுவர்களாகவே இருக்க விட்டு விடுங்கள். இந்த சமுதாயம் எங்கள் மீது சுமத்தக்கூடிய சுமைகளை எங்கள் மீது சுமத்தாதீர்கள், எங்கள் மீது அழுத்தங்களை திணிக்காதீர்கள், எங்களை எங்களாக இருக்க விடுங்கள். நாங்கள் எப்படியாவது வாழ்விலேயே முன்னுக்கு வந்து விடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இளைஞர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது என்றால் என்னுடைய இறுதி பேச்சாளராக வந்த ஹரி அவர்கள், காதல் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது, ஹாஸ்டல் வாழ்க்கை இளைஞர்களுக்கு இணையற்ற சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கின்றது, அடுத்தவர் குடும்பம் அழிந்தால் என்ன என்று சொல்லி பெஸ்டியுடன் மகளாத நண்பர்களும் இன்று இல்லை. அதை தாண்டி இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கை இழந்தாலும் பரவாயில்லை, வரலாறுகள் தொலைந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் காணும் என்ற பாணியிலே இன்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஆதங்கத்தின் கூடியதான மகிழ்ச்சி வெளிப்பாட்டையும் அங்கே தன்னுடைய வாதத்திலே வெளிப்படுத்தி சென்றிருந்தார். இப்படியாக இன்றைய இளையர் சமுதாயம்
சூழலிலே மகிழ்ச்சியை தேடிக் கொள்கின்றது. குடும்பம் அவர்கள் சொன்னது போல 2 அணியினர் சொல்ல போல சின்ன சின்ன விஷயங்கள், அம்மா கொடுக்கும் காலை தேநீரில் இருந்து அங்கே உறக்கத்திலிருந்து பாவிக்கின்ற தொலைபேசிகள் வரைக்கும் கைபேசிகள் வரைக்கும் அத்தனை விடயங்களும், அவர்களுடைய வீதி பயணம், நண்பர்கள் குழாம், மோட்டார் சைக்கிள் பயணம் எதுவாக இருக்கலாம், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் தங்களை மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது எல்லாவற்றையும் தாண்டி அவர்களுடைய நண்பர்கள் எதென்றாலும் பார்த்து கொள்ளலாம், விடுமைச்சால் சமாளித்துக் கொள்ளலாம், இப்படியான வார்த்தைகள் அவர்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்ற ரீதியிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இங்கே இவர்கள் முன்வைத்தது போல இன்று மன அழுத்தம் ஒன்று, இந்த சொன்ன நட்பு வட்டாரம், குடும்பம், சூழல் என்கின்றதை தாண்டி அல்லது அதிலிருந்து விடுபட்டு தனியே கல்வி, இலக்கு, சாதனை என்று பயணிக்கின்றவர்கள் அந்த வழியிலே பயணிக்கின்ற பொழுது தங்களுடைய உள்ள கிடைக்குகளை வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலை அவர்களுடைய மன அழுத்தத்துக்கு காரணமாகின்றது. அந்த வகையிலே அவர்களுடைய மகிழ்ச்சி அங்கே தொலைந்து விடுகின்றது. மகிழ்ச்சி என்பது சின்ன சின்ன விடயங்கள் கிடைப்பதுதான், அதை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுபோல பொய்யான மகிழ்ச்சிகளை கற்றித்தருகின்ற வழிமுறைகளை இளைஞர்கள் தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தவன் கொடுக்கின்ற பாதித்துண்டு சிகரெட்டில் இருப்பதெல்லாம் மகிழ்ச்சி, அங்கே சாராயங்களையும் பியரையும் பகிர்ந்து கொடுப்பதில்லை இருக்கின்றது இல்லை மகிழ்ச்சி, அங்கே வேகம் மோட்டார் வாகனங்களை வேகமாக ஓட்டுவதால் வருவது எல்லாம் மகிழ்ச்சி, அது விபத்தையும் ஆபத்தையும் எங்களுக்கு வரவழைக்கக்கூடியது. அதையும் தாண்டி அவர்கள் குறிப்பிட்டது போல இன்றைய இளம் தமிழர் சமுதாயம் நாங்கள் மகிழ்ச்சியை தேடிக்கொள்ளுகின்ற அதே நேரம் எங்களுடைய வாழ்க்கையினுடைய பின் வரலாற்றையும் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் எங்கே மகிழ்ந்திருக்கின்றோம், எதை ஆவணமாக்குகின்றோம், எங்களுடைய இன்றைய இந்த சூழலிலே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இதை தேட வேண்டி இருக்கின்றது. நாங்கள் மகிழ்ச்சியை தேடிக்கொள்ளுகின்ற அதே நேரம் தமிழர்கள் என்கின்ற அடையாளத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதையும் உணர்ந்து கொண்டு அந்த தேவையினூடான மகிழ்ச்சியையும் அவர்களுடைய இணைப்பையும் கொண்டு வாழ்கின்ற பொழுது எப்பொழுதும் அவர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை மகிழ்ச்சி என்ற அந்த ஒன்றை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய அடையாளமும் அந்த மகிழ்ச்சிக்கானதாக மாறி வருகின்ற சந்ததிக்கும் அதை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு வழி செய்யும் என்று கூறி அருமையான ஒரு வாதத்தை இங்கே நாங்கள் நிகழ்த்துவதற்கு சந்தர்ப்பம் அளித்த டான் தொலைக்காட்சி குழுமத்துக்கு நன்றி பாராட்டி இவ்வளவு நேரமும் எங்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.